ஓம் சாந்தி. 3/8/2025 அவ்யக்த பாப்தாதா. ரிவைஸ் டேட் 28/3/2006 மதுபன். உலக ஆத்மாக்களை துக்கத்திலிருந்து விடுவிப்பதற்காக மனசா சேவையை அதிகப்படுத்துங்கள். சம்பன்னம் மற்றும் சம்பூர்ணம் ஆகுங்கள். இன்று அனைத்து கஜானாக்களின் எஜமானர் தம்முடைய நாலாபுறமும் உள்ள அனைத்து கஜானாக்களும் நிரம்ப பெற்ற குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கின்றார். பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையையும் அனைத்து கஜானாக்களின் எஜமானராக, மாலிக்காக ஆக்கியுள்ளார். கொடுப்பவர் ஒரே ஒருவர்தான் மற்றும் அனைவருக்கும் ஒரே மாதிரி அனைத்து பொக்கிஷங்களையும் கொடுக்கின்றார். சிலருக்கு குறைவாகவும் சிலருக்கு அதிகமாகவும் கொடுப்பதில்லை. ஏன்? பாபா அளவற்ற பொக்கிஷங்களின் எஜமானர் ஆவார். எல்லையற்ற கஜானா ஆகையால் ஒவ்வொரு குழந்தையும் அளவற்ற கஜானாவுக்கு எஜமானர் ஆவார். பாப்தாதா குழந்தைகள் அனைவருக்கும் ஒரே அளவாக ஒன்று போலவே கொடுத்துள்ளார். ஆனால் தாரணை செய்பவர்களில் சிலர் அனைத்து பொக்கிஷங்களையும் தாரணை செய்பவர்களாக இருக்கிறார்கள் மற்றும் சிலர் தங்கள் சக்திக்கு ஏற்றவாறு தாரணை செய்கின்றனர். சிலர் நம்பர் 1, சிலர் நம்பர் பார். யார் எந்த அளவுக்கு தாரணை செய்திருக்கிறார்களோ அவர்களின் முகத்தின் மூலம், கண்களின் மூலம் கஜானாக்களின் போதை தெளிவாக தெரிகிறது. கஜானாவினால் நிரம்பிய ஆத்மா முகத்தின் மூலம், கண்களின் மூலம் நிரம்பியவராக காணப்படுகின்றார். எப்படி ஸ்தூலமான பொக்கிஷத்தை அடைகின்ற ஆத்மாவின் நடத்தை மூலம், முகத்தின் மூலம் தெரிய வருகிறது. அப்போது இந்த அழிவற்ற பொக்கிஷங்களின் போதையும் குஷியும் தெளிவாக தென்படுகிறது. நிரம்பிய நிலையின் பெருமிதம் கவலையற்ற மகாராஜாவாக ஆக்கிவிடுகிறது. எங்கே ஈஸ்வரிய பெருமிதம் உள்ளதோ அங்கே கவலை என்பது இருக்க முடியாது. அவர்கள் கவலையற்ற சக்கரவர்த்தியாக, கவலையற்ற ஊருக்கு மகாராஜாவாக ஆகிவிடுகிறார்கள். ஆக ஈஸ்வரிய நிறைவின் பொக்கிஷங்களை பெற்ற நீங்கள் அனைவரும் கவலையற்ற மகாராஜாக்கள் இல்லையா? கவலையற்ற ஊருக்கு மகாராஜாக்கள். ஏதேனும் கவலை உள்ளதா? கவலை எதுவும் இருக்கிறதா? என்ன நடக்கும், எப்படி நடக்கும், இதை பற்றிய கவலையும் இல்லை. திரிகாலதரிசி ஸ்திதியில் நிலைத்திருப்பவர்களாகிய நீங்கள் அறிவீர்கள், என்ன நடந்து கொண்டிருக்கிறதோ அவை அனைத்தும் நல்லதே. எது நடக்க இருக்கிறதோ அது இன்னும் நல்லது. ஏன்? சர்வசக்திமான் தந்தையின் துணைவர்கள் நீங்கள். அவரது துணையில் இருப்பவர்கள். ஒவ்வொருவருக்கும் நஷா இருக்கிறது, பெருமிதம் உள்ளது. பாப்தாதா சதா நமது உள்ளத்தில் இருக்கின்றார் மற்றும் நாம் எப்போதும் பாபாவின் மன சிம்மாசனத்தில் இருக்கிறோம் என்று. அந்த மாதிரி போதை உள்ளது தானே? யார் மன சிம்மாசனதாரியாக இருக்கிறார்களோ அவர்களின் சங்கல்பம் மட்டும் என்ன, கனவிலும் கூட துக்கத்தின் அலை கொஞ்சம் கூட படிய முடியாது. ஏன்? அனைத்து பொக்கிஷங்களாலும் நிரம்பியவர்கள். எது நிரம்பி இருக்குமோ அது தழும்புவதில்லை. ஆக நாலாபுறத்திலும் உள்ள குழந்தைகளின் நிரம்பிய தன்மையை பாபா பார்த்து கொண்டிருந்தார். ஒவ்வொருவரின் சேமிப்பு கணக்கையும் பாப்தாதா சோதித்து பார்த்தார். பொக்கிஷமோ அளவற்றதாக கிடைத்துள்ளது. ஆனால் என்ன கிடைத்ததோ அந்த பொக்கிஷத்தை காரியத்தில் ஈடுபடுத்தி காலி செய்து விட்டார்களா? அல்லது கிடைத்துள்ள பொக்கிஷத்தை காரியத்தில் ஈடுபடுத்தி அதிகப்படுத்துகின்றார்களா? எத்தனை சதவிகிதத்தில் ஒவ்வொருவரின் கணக்கில் சேமிப்பு ஆகியுள்ளது? ஏனென்றால் இந்த பொக்கிஷம் இந்த நேரத்துக்காக மட்டுமில்லை, வருங்காலத்திலும் கூடவே வரக்கூடியதாகும். சேமிக்கப்பட்டதுதான் உடன் செல்லும். ஆக சதவிகிதத்தை தந்தை பார்த்து கொண்டிருந்தார். எல்லா குழந்தைகளும் சேவையோ தங்கள் சக்திக்கேற்றவாறு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சேவைக்கான பலனை சேமிப்பு செய்வதில் வித்தியாசம் ஏற்பட்டு விடுகிறது. அநேக குழந்தைகளின் சேமிப்பு கணக்கை தந்தை பார்த்தார். சேவை அதிகம் செய்கிறார்கள், ஆனால் சேவை செய்ததற்கான பலன் சேமிப்பு ஆனதா இல்லையா? அவர்களின் அடையாளம் என்னவாக இருக்கும்? சேவை எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம்.
மனதின் மூலம், வாயின் மூலம் செய்வது, செயல்களால் செய்வது, மூன்றிலும் 100% மார்க்கு உள்ளது. மூன்றிலும் 100. சேவையோ செய்தீர்கள், ஆனால் சேவை செய்யும் போது அல்லது சேவை செய்து முடித்த பிறகு சுயம் தனது மனதில் தனக்குத்தான் திருப்தியாக இருக்கிறீர்கள். அத்துடன் யாருக்கு நீங்கள் சேவை செய்தீர்களோ, யார் சேவையில் உங்களுக்கு துணையாக ஆகிறார்களோ, சேவை செய்பவரை பார்க்கிறார்களோ, கேட்கிறார்களோ, அவர்களும் திருப்தியாக இருக்கிறார்கள் என்றால் சேமிப்பு ஆகிவிட்டது என்று புரிந்து கொள்ளலாம். தனக்கு திருப்தி, அனைவருக்கும் திருப்தி இல்லை என்றால் சேமிப்பின் சதவிகிதம் குறைந்து போய்விடுகிறது. யதார்த்தமான, அதாவது சரியான முறையில் சேவை செய்வதற்கான விதி என்ன என்று இதற்கு முன்பும் சொல்லி இருக்கின்றோம். 3 விஷயங்கள் விதிபூர்வமாக இருந்தால் சேமிப்பு ஆகிறது என்று சொல்லப்பட்டுள்ளது. 1, நிமித்த பாவம், அதாவது கருவி என்ற நிலை. 2வது நிர்மான், பணிவு என்ற குணம். 3வது நிர்மல், மாசற்ற தெளிவான சுபாவம், நிர்மலமான தூய்மையான வார்த்தைகள். பாவ், பாவனை மற்றும் சுபாவம், சொல். இந்த 3 விஷயங்களில் ஒரு விஷயம் குறைவாக இருந்தாலும் கூட, 1 உள்ளது 2 இல்லை, 2 உள்ளன 1 இல்லை என்றாலும் அந்த பலவீனம் சேமிப்பின் சதவிகிதத்தை குறைத்து விடுகின்றது. ஆக 4 பாடங்களில் தன்னைத்தான் சோதித்து பாருங்கள். 4 பாடங்களிலும் நமது கணக்கு சேமிப்பு ஆகி உள்ளதா? அநேகம் பேருக்கு 4 விஷயங்கள் என்னென்ன சொன்னோமோ, பாவு மற்றும் பாவனா, அதாவது நிமித்த பாவம் மற்றும் பணிவு என்ற பாவனை, அதன்படி அநேக குழந்தைகளின் சேவை சமாச்சாரங்கள் நிறைய உள்ளன. ஆனால் சேமிப்பு கணக்கு குறைவாகத்தான் இருக்கிறது. ஒவ்வொரு பொக்கிஷத்தையும் சோதித்து பாருங்கள். ஞானத்தின் பொக்கிஷம் என்றால் என்னென்ன சங்கல்பம் மற்றும் கர்மங்களை செய்தீர்களோ, ஞானம் நிறைந்தவராகி செய்தீர்களா? சாதாரணமாக இல்லைதானே. யோகம் என்றால் சர்வசக்திகளின் பொக்கிஷம் நிறைந்திருக்க வேண்டும். ஆக சோதித்து பாருங்கள். ஒவ்வொரு நாளின் தினசரி நடவடிக்கையில் சமயத்துக்கேற்றவாறு எந்த சக்தி தேவையோ அந்த சமயமே அந்த சக்தி என்னிடம் இருந்ததா? மாஸ்டர் சர்வசக்திமான் என்பதன் அர்த்தமே எஜமானன் என்பதுதான். சமயம் கடந்த பிறகு சக்தியை யோசித்து கொண்டே இருந்து விட்டீர்கள் என்று இருக்கக்கூடாது. சமயத்தில் கட்டளையிடும்போது சக்தி வெளிப்படவில்லை, ஒரு சக்தியை கூட கட்டளைப்படி நடத்த முடியவில்லை என்றால் நிர்விக்னமான ராஜ்யத்தின் அதிகாரியாக எப்படி ஆவீர்கள்? ஆக சக்திகளின் கஜானா எந்த அளவு சேமிப்பு ஆகியுள்ளது? எதை சமயத்தில் காரியத்தில் ஈடுபடுத்துகிறார்களோ அது சேமிப்பு ஆகிறது. எனது கணக்கு என்ன என்பதை சோதித்து கொண்டே செல்கிறீர்களா? ஏனென்றால் பாப்தாதாவுக்கு குழந்தைகளின் மீது அதிகமான அன்பு உள்ளது. பாப்தாதா இதைத்தான் விரும்புகின்றார். குழந்தைகள் அனைவரின் சேமிப்பு கணக்கும் நிரம்பி இருக்க வேண்டும். தாரணையிலும் நிறைவு. தாரணையின் அடையாளம் ஒவ்வொரு கர்மமும் குணம் நிரம்பியதாக இருக்கும். எந்த நேரம் எந்த குணம் தேவையாக உள்ளதோ அந்த நேரத்தில் அந்த குணம் மற்றும் நடத்தையில் அவை வெளிப்பட வேண்டும். எந்த ஒரு குணமாவது குறைவாக இருந்தால், உதாரணத்துக்கு சரளத்தன்மை என்ற குணம் கர்மத்தின் நேரத்தில் அவசியமாக உள்ளது. இனிமையின் அவசியம் உள்ளது. வார்த்தையிலோ செயலிலோ சரளத்தன்மை மற்றும் இனிமைத்தன்மைக்கு பதிலாக கொஞ்சமாவது ஆவேசத்தன்மை வருகிறது, அல்லது களைப்பின் காரணத்தினால் பேசும் வார்த்தைகள் இனிமையாக இல்லை, முகம் இனிமையாக இல்லை, சீரியஸாக உள்ளதென்றால் குணம் நிறைவாக இல்லை என்று சொல்வார்கள் இல்லையா? எத்தகைய சூழ்நிலையாக இருந்தாலும் எனது குணம் எனது குணமாக வெளிப்பட வேண்டும். இப்போது சுருக்கமாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதுபோலவே சேவை. சேவையில் சேவாதாரியின் அனைத்திலும்
நல்ல அடையாளம் என்னவென்றால், சதா தானும் லேசாக லைட்டாக இருந்து மலர்ந்த முகத்துடன் அவர்கள் காணப்படுவார்கள். சேவையின் பலன் குஷியாகும். சேவை செய்யும்போது குஷி மறைந்து விடுகிறது என்றால் சேவையின் கணக்கு சேமிப்பு ஆவதில்லை. சேவை செய்தீர்கள், சமயம் ஒதுக்கினீர்கள், முயற்சி செய்தீர்கள் என்றால் கொஞ்சம் சதவிகிதத்தில் அது சேமிப்பு ஆகும், வீணாகி போய்விடாது. ஆனால் எவ்வளவு சதவிகிதத்தில் சேமிப்பு ஆக வேண்டுமோ அவ்வளவு ஆவதில்லை. அதுபோலவேதான் சம்பந்தம் மற்றும் தொடர்பின் அடையாளம் என்னவென்றால், ஆசீர்வாதங்கள் பிராப்தியாக வேண்டும். யாருடைய சம்பந்தம் மற்றும் தொடர்பில் வந்தாலும் அவரது மனதிலிருந்து உங்களுக்காக ஆசீர்வாதங்கள் வெளிப்பட வேண்டும். மிக நன்று என்று வெறுமனே வெளிப்புறமாக இல்லை, மனதிலிருந்து வெளிப்பட வேண்டும். மனதிலிருந்து ஆசீர்வாதங்கள் வெளிப்பட வேண்டும். மற்றும் ஆசீர்வாதங்கள் கிடைத்தால் அது மிகவும் சகஜமான முயற்சிக்கான சாதனம் ஆகும். சொற்பொழிவு செய்யாமல் இருக்கலாம். மனசா சேவையும் கூட அவ்வளவு சக்திசாலியாக இல்லாமல் இருக்கலாம். ஏதாவது புது புது திட்டங்கள் உருவாக்க தெரியாமல் இருக்கலாம். ஆனால் பரவாயில்லை. அனைத்திலும் சகஜமான முயற்சிக்கான சாதனம் என்னவென்றால், ஆசீர்வாதங்களை பெறுங்கள் மற்றும் ஆசீர்வாதங்களை கொடுங்கள். இதுபோல பாப்தாதா அநேக குழந்தைகளின் மன சங்கல்பங்களை ரீடு செய்கின்றார், தெரிந்து கொள்கின்றார். அநேக குழந்தைகள் நேரத்தின் பிரகாரம் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், யாராவது கெட்ட காரியம் செய்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு எப்படி ஆசீர்வாதம் கொடுப்பது? அதை பார்த்தால் நமக்கு கோபம் வருகிறதல்லவா? ஆசீர்வாதங்களை எப்படி கொடுப்போம் என்று கேட்கிறார்கள். பிறகு கோபத்தின் குழந்தை குட்டிகளோ அநேகம் உண்டு. ஆனால் அவர் தீய காரியம் செய்தார், அவர் கெட்டவர், நீங்கள் அவரை கெட்டவர் என்று சரியாகவே புரிந்து வைத்திருக்கிறீர்கள். இந்த நிர்ணயத்தையோ முடிவையோ சரியாக செய்துவிட்டீர்கள், நன்றாக புரிந்து கொண்டீர்கள். ஆனால் புரிவது என்பது ஒன்று, இன்னொன்று அவரது கெட்ட காரியம், கெட்ட பேச்சுக்களை தனது மனதில் நிறைத்து கொள்ளுவது. புரிந்து கொள்வது மற்றும் நிறைத்து கொள்வதில் வித்தியாசம் ஏற்படுகிறது. நீங்கள் புத்திசாலி என்றால், புத்திசாலியானவர் ஏதேனும் கெட்ட பொருளை தம்மிடம் வைத்துக் கொள்ளுவாரா? ஆனால் அது கெட்டது, நீங்கள் அதை மனதில் நிறைத்து கொண்டீர்கள் என்றால் நீங்கள் கெட்ட பொருளை தன்னிடம் வைத்து கொண்டு விட்டீர்கள் என்று அர்த்தம். அத்துடன் அதை பாதுகாத்தீர்கள். புரிந்து கொள்ளுவது என்பது வேறு அர்த்தம், நிறைத்து கொள்ளுவது என்பது இன்னொரு பொருள். புத்திசாலி ஆவதோ சரிதான், ஆகுங்கள், ஆனால் நிறைத்து கொள்ளாதீர்கள். இவரோ இப்படித்தான் என்று தங்கள் மனதில் நிறைத்து கொண்டீர்கள். இதுபோல புரிந்து கொண்டு காரிய விவகாரம் செய்வது புத்திசாலித்தனம் ஆகாது. ஆக பாப்தாதா சோதித்து பார்த்தார். இப்போது சமயம் அப்படியே சமீபத்தில் வந்துவிடப் போவதில்லை, நீங்கள் தான் அதை அருகில் கொண்டு வர வேண்டும். அநேகம் பேர் கேட்கிறார்கள், கொஞ்சம் சமிக்கை கொடுங்களேன், 10 வருடம் ஆகுமா, 20 வருடம் ஆகுமா, எத்தனை வருடம் ஆகும் என்று. பாபா குழந்தைகளிடம் கேள்வி கேட்கின்றார். பாபாவிடமோ குழந்தைகள் நிறைய கேள்விகளை கேட்கிறார்கள் அல்லவா? ஆக இப்போது குழந்தைகளிடம் பாபா வந்து கேள்வி கேட்கின்றார். சமயத்தை சமீபத்தில் கொண்டு வருவது யார்? டிராமா இருக்கிறது, ஆனால் நிமித்தமாக இருப்பது யார்? உங்களுடைய ஒரு பாடலும் உள்ளதல்லவா, கிஸ்கே ரோக்கே ருக்காஹே சவேரா, அதாவது விடியல் யாருக்காக காத்திருக்குமா என்று பாடல் உள்ளதல்லவா? விடியலை கொண்டு வருபவர் யார்? விநாசம் செய்பவர்களோ விநாசம் செய்யட்டுமா என்று துடித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் புதிய உலகை படைக்கக்கூடியவர்கள் நீங்கள் அவ்வளவு தயார் நிலையில் இருக்கிறீர்களா? பழையது அழிந்து விட்டது, ஆனால் புதிய படைப்பு நடைபெறவில்லை என்றால் என்னவாகும்? அதனால் பாப்தாதா இப்பொழுது தந்தைக்கு பதிலாக டீச்சர் ரூபத்தை எடுத்து கொண்டிருக்கின்றார். வீட்டுப்பாடம் கொடுத்திருக்கிறார் அல்லவா? வீட்டுப்பாடம் ஹோம்ஒர்க் தருபவர் யார்? டீச்சர் தானே. கடைசியில் உள்ளது சத்குரு என்ற பாகம். எனவே தன்னைத்தான் கேளுங்கள், சம்பன்ன மற்றும் சம்பூர்ண நிலை எதுவரை அமைந்துள்ளது? சப்தத்தை கடந்து செல்ல வேண்டும், சப்தத்துக்குள் வர வேண்டும். இவை இரண்டும் சமமாக இருக்கிறதா? எப்படி சப்தத்துக்குள் வருவது எப்போது விரும்புகிறீர்களோ அது சுலபமாகவே இருக்கிறது.
அதேபோல சப்தத்திலிருந்து விலகி அப்பால் செல்வதும் அதை எப்போது விரும்புகிறீர்களோ, எப்படி விரும்புகிறீர்களோ அப்படியே செய்ய முடிகிறதா? ஒரு வினாடியில் சப்தத்துக்குள் வர வேண்டும், ஒரே வினாடியில் சப்தத்தை கடந்து சென்றும் விட வேண்டும். இந்த அளவு பயிற்சி உள்ளதா? எப்படி சரீரத்தின் மூலம் எப்போது விரும்புகிறீர்களோ, எங்கே விரும்புகிறீர்களோ அப்படியே செல்ல முடிகிறது தானே? அதே போல மனம் மற்றும் புத்தியின் மூலம் நீங்கள் எப்போது விரும்புகிறீர்களோ, எங்கே விரும்புகிறீர்களோ அங்கே வரவும் போகவும் முடிகிறதா? ஏனென்றால் கடைசியில் யார் ஒரு வினாடியில் எதை விரும்புகிறாரோ, எப்படி விரும்புகிறாரோ, என்ன கட்டளையிட விரும்புகிறாரோ அதில் வெற்றி பெற வேண்டும். விஞ்ஞானிகளும் கூட இதே முயற்சியை செய்து கொண்டிருக்கிறார்கள். சகஜமாகவும் இருக்க வேண்டும் மற்றும் குறைவான நேரத்திலும் நடந்துவிட வேண்டும். ஆக அந்த மாதிரி ஸ்திதி உள்ளதா? எப்படி லைட் ஹவுஸ் மற்றும் மைட் ஹவுஸ் ஒரு வினாடியில் ஆன் செய்ததும் தனது ஒளியை பரப்புகிறது, அதே போல நீங்கள் ஒரு வினாடியில் லைட் ஹவுஸ் ஆகி நாலாபுறமும் ஒளியை பரப்ப முடியுமா? இந்த ஸ்தூலமான கண்கள் ஓரிடத்தில் அமர்ந்து கொண்டு தொலைதூரம் வரை பார்க்க முடிகிறதல்லவா? தனது திருஷ்டியை பரப்ப முடிகிறது அல்லவா? அதுபோல நீங்கள் மூன்றாவது கண்ணின் மூலம் ஓரிடத்தில் அமர்ந்தபடியே நாலாபுறமும் வரதாத்தா மற்றும் விதாத்தாவாகி வரம் தரும் வள்ளல் மற்றும் விதியை உருவாக்குபவராக ஆகி ஒரு பார்வையிலேயே திருப்திப்படுத்த முடியுமா? தன்னை அனைத்து விஷயங்களிலும் சோதித்து கொண்டிருக்கிறீர்களா? அந்த அளவுக்கு உங்களுடைய மூன்றாவது கண் கிளீன் அண்ட் கிளியராக இருக்கிறதா? தெளிவாகவும் சுத்தமாகவும் இருக்கிறதா? அனைத்து விஷயங்களிலும் கொஞ்சம் கூட பலவீனம் இருக்கும் என்றால் அதற்கு காரணத்தை இதற்கு முன்பும் சொல்லி இருக்கிறோம். இந்த எல்லைக்கு உட்பட்ட பற்றுதல் நான் மற்றும் எனது என்பது உள்ளது. எப்படி நான் என்பதை பற்றிய வீட்டுப்பாடமும் தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. 2 விதமான நான் என்பதை முடித்துவிட்டு ஒரே ஒரு நான் என்பதை வைத்து கொள்ள வேண்டும். அனைவரும் இந்த ஹோம்வொர்க்கை வீட்டுப்பாடத்தை செய்தீர்களா? யார் இந்த வீட்டுப்பாடத்தில் வெற்றி பெற்றார்களோ அவர்கள் கை உயர்த்துங்கள். பாப்தாதா அனைவரையும் பார்த்தார். தைரியம் வையுங்கள், பயப்படாமல் கை உயர்த்துங்கள். நல்லது, வாழ்த்துக்கள் கிடைக்கும். மிகவும் கொஞ்சம் பேர்தான். இவர்கள் அனைவரின் கைகளை டிவியில் காட்டுங்கள். மிகச் சிலர்தான் கை உயர்த்தி இருக்கிறார்கள். இப்பொழுது என்ன செய்யலாம்? அனைவருக்கும் தங்கள் மீதே சிரிப்பும் வருகிறது. நல்லது, 2வது வீட்டுப்பாடமாக என்ன கொடுத்தோம்? கோபத்தை விடுவது. இதுவோ சுலபம்தான் இல்லையா? ஆக கோபத்தை யார் விட்டீர்கள்? இவ்வளவு நாளாக கோபப்படவே இல்லையா? இதிலே அநேகம் பேர் கை உயர்த்தினார்கள். யார் கோபப்படவில்லையோ உங்கள் அக்கம் பக்கம் இருப்பவர்களிடமும் கேட்போம். கை உயர்த்தினவர்கள் எழுந்து நில்லுங்கள். நல்லது, அதிகம் பேர் உள்ளனர். சங்கல்பத்தில் மனதில் கோபம் வந்ததா? பிறகும் வாழ்த்துக்கள். மனதில் வந்தது, வாயினால் கோபத்தை காட்டவில்லை என்றாலும் கூட வாழ்த்துக்கள். மிகவும் நன்று. ஆக நீங்களே ரிசல்ட்டின் கணக்கின்படி பாருங்கள். ஸ்தாபனையின் காரியம் தன்னை நிரப்பிக் கொள்வது மற்றும் அனைத்து ஆத்மாக்களுக்கும் முக்தியின் ஆஸ்தியை கொடுப்பது. இவை அனைத்தும் நிறைவடைந்துள்ளதா? தன்னை ஜீவன் முக்தி சொரூபம் ஆக்குவது மற்றும் ஆத்மாக்கள் அனைவருக்கும் முக்தியின் ஆஸ்தியை கிடைக்கச் செய்வது. இதுதான் ஸ்தாபனை செய்யும் ஆத்மாக்களின் சிரேஷ்டமான கர்மமாகும். ஆக பாப்தாதா அதனால்தான் கேட்கின்றார், அனைத்து பந்தனங்களில் இருந்தும் விடுபட்ட ஜீவன் முக்து நிலைக்கு சங்கம யுகத்தில்தான் சென்று சேர வேண்டுமா அல்லது சத்யுகத்தில் சென்று சேர வேண்டுமா? இங்கேயேதான் சம்பன்னம் ஆக வேண்டும் அல்லவா? சங்கம யுகத்தில் சம்பன்னம் ஆக வேண்டுமா அல்லது அங்கேயும் ராஜயோகம் கற்றுக்கொள்ள வேண்டுமா? சம்பூர்ணமாகவும் இங்கேதான் ஆக வேண்டும். சங்கம யுக நேரத்தின் பொக்கிஷமும் கூட அனைத்தையும் விட பெரியதிலும் பெரிய பொக்கிஷம் ஆகும். ஆக கிஸ்கே ரோக்கே ருக்காஹே சவேரா, விடியல் யாருக்காக காத்திருக்குமா என்று சொல்லுங்கள். ஆக பாப்தாதா என்ன விரும்புகின்றார்? ஏனென்றால் தந்தையின் நம்பிக்கை தீபம் குழந்தைகள்தான். எனவே உங்களுடைய கணக்கை சோதித்து பாருங்கள்.
அநேக குழந்தைகளை பார்க்கும்போது அவர்கள் மகிழ்ச்சியாக நேரத்தை போக்கிக் கொண்டிருக்கிறார்கள். மௌஜி ராமாக ஆனந்தமாக சென்று கொண்டிருக்கிறார்கள். எது நடந்ததோ நன்றாகவே நடந்தது. இப்போதோ மகிழ்ச்சியை கொண்டாடுங்கள். சத்யுகத்தில் யார் பார்க்க போகிறார்கள்? யாருக்கு தெரியும்? எனவே சேமிப்பு கணக்கில் இத்தகையவர்களை மோஜிலால், மனம் போன போக்கில் நடப்பவர்கள் என்று சொன்னாலும் சரி, மோஜி ராம் என்று சொன்னாலும் சரி, இத்தகைய குழந்தைகளையும் பார்த்தோம். மகிழ்ச்சியாக இருங்கள். மற்றவர்களுக்கும் சொல்லுகிறீர்கள். என்ன செய்வது? மகிழ்ச்சியாக இருங்கள், உண்ணுங்கள், அருந்துங்கள், மகிழ்ச்சியை கொண்டாடுங்கள், மகிழ்ச்சியாக இருங்கள். பாபாவும் அதைத்தான் சொல்கிறார். கொஞ்சம் கிடைத்தால் போதும் என்று திருப்தி அடைகிறீர்கள் என்றால் கொஞ்சத்திலேயே திருப்தியாகிவிடுங்கள். அழியப்போகும் சாதனங்களின் மகிழ்ச்சி அற்பகாலத்தினுடையதாக இருக்கும். நிரந்தரமான மகிழ்ச்சியை விட்டு அற்பகால சாதனங்களின் மகிழ்ச்சியில் இருக்க விரும்பினீர்கள் என்றால் பிறகு பாப்தாதா அதை என்னவென்று சொல்வார்? சமிக்ஞை கொடுப்பார். வேறென்ன சொல்வார்? யாராவது வைரங்களின் சுரங்கத்திற்கு சென்று 2 வைரங்களை மட்டும் எடுத்துக்கொண்டு அதிலேயே குஷியாகிவிட்டால் அவரை என்னவென்று சொல்வார்கள்? அதுபோல ஆகக்கூடாது. அத்தீந்திரிய சுகத்தின் மகிழ்ச்சியின் ஊஞ்சலில் ஆடுங்கள். அழிவற்ற பிராப்திகளின் ஊஞ்சலில் மகிழ்ச்சியில் ஆடுங்கள். டிராமாவில் பாருங்கள். மாயாவும் அதனுடைய பாட்டும் விசித்திரமானது. இந்த சமயத்தில்தான் அது போன்ற சாதனங்களும் வெளிவருகின்றன. முதலில் இவையெல்லாம் இல்லை. ஆனால் சாதனங்கள் இல்லாமல் கூட யார் சாதனை செய்தார்களோ, சேவை செய்தார்களோ அவர்களுடைய உதாரணமும் கூட கண் முன்னால் இருக்கிறதல்லவா? ஆதி ரத்தினங்கள் தயாரானார்கள் தானே. சாதனங்களை பயன்படுத்துவது தவறு என்று சொல்லவில்லை. ஆனால் சாதனை அல்லது முயற்சியை மறந்துவிட்டு சாதனங்களை பயன்படுத்துவது தவறு என்று பாப்தாதா கூறுகின்றார். சாதனங்கள் வாழ்க்கைக்கான பறக்கும் கலையின் சாதனங்கள் அல்ல. ஆதாரம் இல்லை. சாதனை, அதாவது முயற்சியே ஆதாரம் ஆகும். முயற்சிக்கு பதிலாக சாதனங்களை ஆதாரமாக ஆக்கிக் கொண்டீர்கள் என்றால் பிறகு ரிசல்ட் என்னவாகும்? நல்லது. நாலாபுரத்திலும் உள்ள குழந்தைகளின் முயற்சி மற்றும் அன்பின் செய்தியை பற்றிய கடிதங்கள் பாப்தாதாவுக்கு கிடைத்துள்ளன. பாப்தாதா குழந்தைகளின் ஊக்கம் உற்சாகத்தை பார்த்து இதை செய்வோம் அதை செய்வோம் என்ற செய்தியை கேட்டு குஷியடைகின்றார். இப்பொழுது என்ன தைரியம் வைத்தீர்களோ, ஊக்கம் உற்சாகம் வைத்தீர்களோ, இதற்கு அடிக்கடி கவனம் செலுத்தி நடைமுறையில் கொண்டு வாருங்கள். இதுதான் குழந்தைகள் அனைவருக்காகவும் பாப்தாதாவின் மனதின் ஆசீர்வாதங்கள் மற்றும் நாலாபுறமும் உள்ள சங்கல்பம், பேச்சு மற்றும் கர்மத்தில் சம்பந்தம் தொடர்பில் சம்பன்னம் ஆகக்கூடிய அனைத்து சிரேஷ்டமான ஆத்மாக்களுக்கு, சதா சுய தரிசனம் செய்யக்கூடிய சுயதரிசன சக்கரதாரி குழந்தைகளுக்கு, சதா திட சங்கல்பத்தின் மூலம் மாயா ஜீத் ஆகி பாபாவுக்கு முன்னால் தன்னை வெளிப்படுத்தி கொள்ளக்கூடிய சேவாதாரி மற்றும் ஞானம் நிறைந்த வெற்றிகரமான குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பான நினைவு மற்றும் மனப்பூர்வமான பல கோடி மடங்கு ஆசீர்வாதங்கள். நமஸ்தே நமஸ்தே. வரதானம். உண்மையான தூய்மையான உள்ளத்தின் ஆதாரத்தில் நம்பர் 1 முதல் நம்பரை பெறக்கூடிய திலாராமுக்கு பிடித்தமானவர் ஆகுக. விளக்கம். திலாராம் பாபாவுக்கு உண்மையான உள்ளம் கொண்ட குழந்தைகள்தான் பிடித்தமானவர் ஆவார்கள். உலகத்தின் புத்தி அவர்களிடம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உண்மையான தூய்மையான உள்ளம் இருக்கும் என்றால் நீங்கள் நம்பர் 1ஐ பெறுவீர்கள். ஏனென்றால் புத்தியோ பாபா இவ்வளவு பெரியதாக கொடுத்துள்ளார். இதனால் படைப்பவரை அறிந்து கொள்வதன் மூலம் படைப்பின் முதல் இடை கடைசி பற்றிய ஞானத்தை அறிந்து கொள்கிறீர்கள். ஆகவே உண்மையான தூய்மையான உள்ளத்தின் ஆதாரத்தில்தான் நம்பர் கிடைக்கும். சேவையின் ஆதாரத்தில் இல்லை. உண்மையான உள்ளத்தின் சேவையின் பிரபாவம் மனது வரை சென்று சேரும். புத்தி உள்ளவர்கள் பெயர் சம்பாதிப்பார்கள் மற்றும் மனம் உள்ளவர்கள் ஆசீர்வாதங்களை சம்பாதிப்பார்கள். ஸ்லோகன். அனைவருக்காகவும் சுபமான சிந்தனை மற்றும் சுபமான நல் விருப்பங்களை வைப்பதுதான் உண்மையான பரோபகாரம் ஆகும். அவ்யக்த சமிக்கை. சகஜயோகி ஆக வேண்டும் என்றால் பரமாத்மா அன்பின் அனுபவசாலி ஆகுங்கள். எந்த குழந்தைகள் பரமாத்மாவின் அன்பில் சதா மூழ்கிய நிலையில் இருக்கிறார்களோ அவர்களின் ஜொலிப்பு மற்றும் பொலிவு சக்திசாலியாக இருக்கும். அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் அருகில் வராது என்பது மட்டும் இல்லை, ஏறெடுத்து பார்த்தாலும் அதை பார்க்க முடியாது.
அவர்களுக்கு ஒருபோதும் எந்த ஒரு கடின உழைப்பும் இருக்க முடியாது. நல்லது. ஓம் சாந்தி.